ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹாஃப்லி கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம் 2024 கொஸ்டின் இல்லை 15, 16, 17, 18லாம் ரிவைஸ் பண்ணிட்டோம். வேணும்னா ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ 19th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங். அந்த கொஸ்டினை நம்ம எழுதிக்கலாம். யாருக்கு எல்சிஎம் பார்க்கணும்னா 8x⁴y², தென் 48x²y⁴. இதுக்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். அப்போது 8 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 2 2s are 4, 4 2s are 8. இந்த 3 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 8 கிடச்சிடும். அதே மாதிரி x பவர் x into x into x into x into y. y 2 times y into y. Next 48க்கு என்ன பண்ணலாம்? 2 2s are 4, 4 2s are 8, 1 8 2 8s are 16, 16 3s are. Okay, next x square. So x into x power 4, sorry, y power 4, y 4 times. Now நம்ம காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும். காமனாக இருக்கிறத 1 டைம் எடுத்தால் போதும். அதுதான் எல்சிஎம். 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. காமன் இல்லாததையும் எழுதணும். ஸோ காமன் இல்லாமல் இருக்கிறதையும் எழுதிட்டோம். இதில் காமனாக இருக்கிறது 1x 2x 2x தான் காமனாக இருக்குது. காமன் இல்லாததும் எழுதணும். அப்போ 2x காமன் இல்லாமல் இருக்குது, அதையும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஒய் பார்க்கலாம். ஒரு ஒய் 2 ஒய். காமன் இல்லாமல் ஒய் 2 டைம்ஸ் இருக்கு. காமனாக இருக்கிறத எழுதியாச்சு, காமன் இல்லாமல் 2 ஒய் இருக்கு, எழுதிட்டோம். இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 16, 16 3s are 48 இன்டூ எத்தனை எக்ஸ் இருக்கு? எக்ஸ் பவர் 4. எத்தனை ஒய் இருக்கு? ஒய் பவர் 4. இதை இவ்வளவு பிரீஃபாக நம்ம பண்ணலன்னா இதவே பாருங்க, இதில் அதிக பவர் யாருக்கு இருக்கு? எக்ஸுக்கு பவர் 4 தான். அப்போ அதவே டேரெக்டாக எழுதிக்கலாம். ஒய்க்கு யாருக்கு அதிகமாக பவர் இருக்கு? மேக்ஸிமம் பவர். அதவே நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகே, சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகும்னா இந்த மாதிரி பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமன்லாம் எடுத்து எழுதுங்க. இல்லைனா ஒரே இதில் ஆன்சர் கிடைச்சிடும் நமக்கு. ஓகே, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.